வணக்கம். ஏப்ரல் 28ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சைனீஸ் நிறுவனமான ஹேர் கம்பெனியில் மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த போட்டியில் இருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. அதே போல் பாரதி குரூப்பும் அந்த போட்டியில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பாரதி குரூப் தான் ஏர்டெல்லுடைய ஓனராக இருக்கிறாங்க. ஜியோட ஓனர் தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ மறுபடியும் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வருது. ஹேர் கம்பெனியில் யார் மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்குவாங்கன்னு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன டார்கெட், என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1660. சிஎல்எஸ்ஏ அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1650. நொமுரா கொடுத்துருக்கிறது 1650 ரூபாய் பை ரேட்டிங். ஜேபி மார்கன் ஓவர் வெயிட் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 1530. மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 1606. நுவாமா தான் அதிகமாக டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 1708. அதாவது நேற்று க்ளோசிங்ல இருந்து ஒப்பிடும்போது 31% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நுவாமா கொடுத்திருக்கிற ரேட்டிங் பை. 38 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுக்குறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. அதில் 35 பேர் பை ரெக்கமெண்டேஷனும் 3 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் வழங்கியிருக்கிறாங்க. ரிலையன்ஸுடைய எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் நல்ல வளர்ச்சியை பார்த்துருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 சொல்லியிருக்கிறாங்க. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸை காட்டிலும் அதிகமாக அவங்களுடைய சேல்ஸ் இருந்திருக்கு. மாரிகோவை காட்டிலும் இப்போ பெருசாக இருக்கிறாங்க. இமாமியை காட்டிலும் 3 மடங்கு அதிகமாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18. இது சேல்ஸ் அடிப்படையில் நிதியாண்டு 2025 சேல்ஸ் அடிப்படையில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எஃப்எம்சிஜி கம்பெனி இந்தியாவில் ரிலையன்ஸோடைய எஃப்எம்சிஜி பிஸ்னஸான ரிலையன்ஸ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் தான். ஒட்டுமொத்த சேல்ஸ் 11,450 கோடியை எட்டி இருக்கிறாங்க நிதியாண்டு 2025. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸுடைய சேல்ஸ் 11,241 கோடி ரூபாய். ஸோ டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸை பின்னுக்கு தள்ளி இருக்கிறாங்க ரிலையன்ஸுடைய எஃப்எம்சிஜி நிறுவனமான ரிலையன்ஸ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ். டாபருடைய சேல்ஸ் 12,548. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அதான் நம்பர் 1ல இருக்கிறாங்க 61,469 கோடி ரூபாய்க்கான சேல்ஸ். நெஸ்லே இந்தியா 20,202 கோடி ரூபாய். ஐடிசி எஃப்எம்சிஜி 19,559. பிரிட்டானியா 17,580. பாரஸ் டிஃபென்ஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 10% அதிகரிச்சிருக்கு. எக்கனாமிக் டைம்ஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கம்பெனி ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து ஏப்ரல் 30ஆம் தேதி முடிவெடுக்க இருக்கிறாங்க. எஸ்எம்எல் இசூசு குறித்து காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்குறாங்க. அதே மாதிரி ஓப்பன் ஆஃபரும் வழங்குறாங்க பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து 26% ஸ்டேக் வாங்குவதற்கு. இன்னைக்கு எஸ்எம்எல் இசூசு அதற்கான ரியாக்ஷனாக பார்க்கும்போது 10% லோவர் சர்க்யூட்டை எட்டியிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா செக் பண்ணி பார்க்கும்போது இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. மாருதி சுசுகிக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங், என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க. மோத்திலால் ஓஸ்வால் பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 13,985. ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 13,600. முன்ன சொல்லியிருந்தது 15,000 ரூபாய் டார்கெட் பிரைஸ். எம்கே குளோபல் பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 13,500. நுவாமா இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் டார்கெட் பிரைஸை குறைச்சிருக்காங்க 13,900 14,400 பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஜேபி மார்கன் நியூட்ரல் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 12,800. சாய்ஸ் புரோக்கிங் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க, ஆடாக மாற்றிருக்கிறாங்க ரேட்டிங்கை. டார்கெட்டையும் குறைச்சிருக்கிறாங்க 13,958 12,410 குறைச்சிருக்கிறாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் நியூட்ரல் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 12,000 ரூபாய். நேற்று மாருதி க்ளோசிங் எவ்வளோன்னு பார்க்கும்போது 11,700 நினைக்கிறாங்க. ஸோ அனைவரும் கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட் ப்ரைஸ் நேற்று க்ளோசிங்கை காட்டிலும் அதிகமாகத்தான் இருக்குது. இந்த தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. எஸ்என்எல் பேரிங்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 8 ரூபாய். ரெயில்டெல் கார்பரேஷன் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது 90 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். சென்னை எம்டிசி, கோயம்புத்தூர் டிஎன்எஸ்டிசி மற்றும் மதுரை டிஎன்எஸ்டிசி கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர். இது இந்த ஆண்டு அக்டோபர் 18 முடிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க ரெயில்டெல் கார்பரேஷன். இந்திரபிரஸ்தா கேஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். ஸ்டாண்டலோன் பேசிஸில் ப்ராஃபிட் 349 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 9% விழுந்திருக்கு. ரெவென்யூ 3,951 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு.
மார்க்சன்ஸ் ஃபார்மா தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. நியூயார்க் ஆலையில் கரண்ட் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்க்கான இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்கிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏப்ரல் 16 ஏப்ரல் 24 வரைக்கும் ஒரு அப்சர்வேஷன்ஸ் வழங்கியிருக்கிறாங்க. விரைவில் அது சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க மார்க்சன்ஸ் ஃபார்மா. சொனாட்டா சாஃப்ட்வேர் இன்றைக்கி இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. கம்பெனிக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் $73 மில்லியன் மதிப்பு. யார்கிட்ட இருந்துன்னு சொல்லலை, வெறும் USA நிறுவனம்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க சொனாட்டா சாஃப்ட்வேர். கடந்த 8 ஆண்டில் லிஸ்டாக இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக NDTV ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 18 கம்பெனிகள், பப்ளிக் செக்டர் கம்பெனிகள் 18 கடந்த 8 ஆண்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. IPO ப்ரைஸுடன் ஒப்பிடும்போது 15 கம்பெனிகள் பம்பர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 3 நெகட்டிவில் இருக்குது. எந்தெந்த கம்பெனிஸ் அதையும் அந்த பட்டியலும் கொடுத்துருக்காங்க. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ், ரெயில் விகாஸ் நிகம் லிமிடெட், கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் லிமிடெட் மற்றும் IRCTC 1000% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க IPO விலையிலிருந்து கம்பேர் பண்ணும்போது. ஸோ கடந்த 8 ஆண்டில் லிஸ்ட் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் கம்பெனி IPO விலையுடன் ஒப்பிடும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே 1000% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கொச்சின் ஷிப்யார்ட் 590%, ரைட்ஸ் 225%, இர்கான் இன்டர்நேஷனல் 243, ரெயில்டெல் 238%, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் 605, பாரத் டைனமிக்ஸ் 558% ரிட்டர்ன்ஸ் வழங்கியிருக்கு. மிதானி 227% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. IREDA 458% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஹட்கோ 288, MSTC 350% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. எந்தெந்த கம்பெனிகள் எல்லாமே நெகட்டிவ்ல இருக்குன்னு பார்க்கும்போது நியூ இந்தியா அஷூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் மற்றும் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எல்லாமே நெகட்டிவ்ல இருந்திருக்கு. அதே போல் LICயும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய IPO பிரைஸை காட்டிலும் குறைவாகத்தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. வீக்கெண்டில் ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. இது நம்ம மதியம் 12-12:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. லார்சன் அண்ட் டியூப்ரோடைய ஃபினான்ஸ் -9% இருந்திருக்கு இன்ட்ராடேல. DCB பேங்க் 9% அதிகரித்தது இன்ட்ராடேல. RBL பேங்க் 10% அதிகரித்தது. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வாலட்டைலாக இருந்திருக்கு. 4% ரெட்ல இருந்தது. ஆனால் இந்த வீடியோ சேர நேரத்தில் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 4% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. டாடா டெக்னாலஜிஸ் 3% அதிகரித்தது. மாருதி சுசுகி வாலட்டைலாக இருந்திருக்கு. 3% நெகட்டிவ். இந்த வீடியோ சேர நேரத்தில் 1% கிரீனில் இருக்குது. தேஜஸ் நெட்வொர்க்ஸ் ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்கு. 15% விழுந்திருக்கு. ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸும் வாலட்டைலாக இருந்திருக்கு. 2% மைனஸ், 2% ப்ளஸ். இந்த பிரஸ்தா கேஸ் 4% அதிகரித்தது. இந்தியா சிமெண்ட்ஸ் 3% வீழ்ச்சியை பார்த்தது. ஆனால் இந்த வீடியோ சேர நேரத்தில் கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்தியா சிமெண்ட்ஸ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.